செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வாகனத்திலிருந்து இறங்க உதயநிதி மறுத்திருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு முன்பாக திமுகவினர் திரண்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் காரணமாக தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அவர் அந்த காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்து இருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை விட்டு இறங்க மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு பதில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அருகே ஏராளமான திமுகவினர் குவிந்ததால் போலீசார் திடீர் முடிவாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதாவது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடைபெற இருப்பதாகவும் போலீஸ் வேனில் இருந்து இறங்க உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தஞ்சை அருகே செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினானது விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க உதயநிதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் உதயநிதி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அவர் வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அருகே ஏராளமான திமுகவினர் குவிந்ததால் போலீசார் திடீர் முடிவாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் உதயநிதி. போலீஸ் வேனில் இருந்து இறங்க உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு என்ற தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு முன்பாக ஏராளமான திமுகவினர் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் உதயநிதி. காவல்துறை வாகனத்திலிருந்து உதயநிதி இறங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உதயநிதி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க உதயநிதி மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல் வாகனத்தில் இருந்து இறங்க உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். காவல் வாகனத்திலிருந்து இறங்க உதயநிதி மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் உதயநிதி காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை வாகனத்திலிருந்து உதயநிதி இறங்க மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. விவரமில்லை. குறிப்பாக இன்று காலை உதயநிதி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி காலையிலேயே சென்னையிலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்டிருந்த நிலையில் இடையில் 2 காவல் நிலையங்களில் நிறுத்தி அதற்கு பிறகாக மீண்டும் தஞ்சாவூர் சென்றிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக தஞ்சாவூரில் குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு மாறாக வேறு
காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதாக தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக உதயநிதி காவல்துறை வாகனத்தில் இருந்து இறங்காமல் இருக்கிறாரா என்பது தொடர்பான தகவல் என்பது தெரியவில்லை. தற்போது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இன்றைய விசாரணை முடித்துக் கொண்டு மாலைக்குள்ளாக இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதன்படி விசாரணை நடைபெறுவதற்காக காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது காவல்துறை வாகனத்திலிருந்து உதயநிதி இறங்கவில்லை என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முழு ஒத்துழைப்பு விசாரணைக்கு கொடுக்க வேண்டும் என்றும் உதயநிதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவுக்குள்ளாகவே விசாரணை நடைபெற்று முடிந்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை வாகனத்திலிருந்து அவர் இறங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடனே குறிப்பாக திமுக வழக்கறிஞர் குழு, அதே போல முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எனவும் அனைவரும் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஏன் மறுத்தார் என்பது தொடர்பான தகவல்களும் தெரியவில்லை. தற்பொழுது வரையிலும் இந்த காவல்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். இன்று இரவுக்குள்ளாக விசாரணை நடத்தி முடிக்கப்படுமா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக திமுக வழக்கறிஞர்கள் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த வழக்கு தொடர்பாக என்ன இருக்கும் செலினா? குறிப்பாக ஏற்கனவே திமுக சார்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தொடர்ந்து காலையிலேயே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. அதன் விசாரணையில் தான் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் இன்று மாலைக்குள்ளாகவே விசாரணை நடத்தி முடித்து இரவுக்குள்ளாக அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும், உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்த பிறகு விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அடுத்தடுத்து காவல்துறை ஒருவேளை விசாரணை நடத்தி முடிக்காமல் இழுத்தடித்தால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே திமுக வழக்கறிஞர்கள் குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அதே போல இன்று விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட பிறகாக இரவுக்குள்ளாக அவர் விடுவிக்கப்படும் பட்சத்தில் நாளை சட்டப்பேரவையில் இது தொடர்பாக திமுக தொடர்ந்து கேள்விகள் எழுப்புவதும் அதே போல கண்டனத்தை தெரிவிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறது. மற்றொரு புறம் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அதே போல போராட்டங்கள் உதயநிதி கைது தொடர்பாக நடைபெறுவதற்காக திட்டமும் திமுக வைத்திருக்கிறது. அடுத்தடுத்து இன்று இரவுக்குள்ளாக காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக தெரிந்த பிறகு அடுத்த கட்டமாக திமுக என்ன முடிவு செய்யப்பட இருக்கிறது அது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும். சென்னையிலிருந்தும் தொடர்ச்சியாகவே திமுக தலைவர் அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களிடமும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதே போல அங்கு சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குழுவும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக உதயநிதியை நேரடியாக சென்று அவர் தரப்பில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றது என்பது தொடர்பாக முழுமையாக விளக்கம் அளிப்பாரா அல்லது அவர் தரப்பு வழக்கறிஞர் நேரடியாக சென்று முழு ஒத்துழைப்போடு அனைத்து கருத்துக்களையும் தெரிவிப்பாரா என்பது தொடர்பாகவும் பொருந்தும் நாம் பார்க்க வேண்டும். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் கள சூழல் அங்கு இப்படியாக இருக்கிறது. காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. காலையிலிருந்தே குறிப்பாக காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுறை என்பது ஏற்பட்டு வருகிறது. இங்கு காலையில் நீலாங்கரை அலுவலக இல்லத்திலிருந்து காவல்துறையினர் கைது செய்யும் பொழுதே கைது செய்வது தவறு, ஏற்கனவே திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இது போன்ற நடவடிக்கை என்பது திமுகவிற்கு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து திமுகவை அடக்குமுறைக்குள் உள்ளாக்குவது, அதே போல நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இது அதற்கு முன்னதாக அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல காவல்துறையினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு சிலருக்கு காயமும் ஏற்பட்டிருந்ததாகவும் தகவல் என்பது வெளியாகின்றது. இந்த நிலையில் செல்லும் வழி முழுவதுமே தொண்டர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு கைதை கண்டித்தும் தொடர்ச்சியாக வாகனங்களை தண்ணி செலுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டார்கள். அதே போல சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கூட தமிழகம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன
தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். அதே போல தற்பொழுது காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கும் தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே காவல்துறையினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக உதயநிதியை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல திமுக மீது பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய தமிழக அரசை கண்டித்தும் தொடர்ச்சியான கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு கூட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட போதும் கூட இதுபோன்ற கண்டனங்கள் என்பது தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரையும் இந்த கைது நடவடிக்கை என்பது தமிழ்நாடு முழுவதுமே இது தொடர்ச்சியான பேசுபொருளாகவே காலையிலிருந்தே இருந்து வருகிறது. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் பேச்சு என்பது தவறாக இருந்ததாகவும் அவர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் என்பது தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லாமல் மாற்று காவல்துறை அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு செல்ல மறுப்பதாகவும் காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு கள நிலவரம் என்பது சற்று பரபரப்பாக தான் இருந்து வருகிறது. விசாரணை முடிந்து உதயநிதி விடுவிக்கும் வரையிலுமே தொண்டர்கள் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அங்கு குவிந்திருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. சலினா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அந்த காவல்துறை வாகனத்தை விட்டு இறங்கி காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி அவர் உள்ளே சென்றிருக்கிறார். அது குறித்தான அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தஞ்சை அருகே இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரமாக காவல்துறை இந்த வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்கி தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு அந்த விசாரணையானது தொடங்கப்பட இருக்கிறது. விசாரணையின் முடிவில் அவர் விடுவிக்கப்படுவார் என்ற உத்தரவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணையானது தொடங்கப்பட இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவினர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.